நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். சென்னையில் உள்ள செம்மொழி பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியை காண ஏராளமானவர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சந்தானம், இன்று விடுமுறை தினம் என்பதால மக்களுடைய கூட்டம் செம்மொழி பூங்கால இயல்பாகவே அதிகமாக காணப்படும். தற்போது மலர் கண்காட்சியும் நடைபெற்று வருகிறது. இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மலர் கண்காட்சி நடைபெறும்? அடிப்படை வசதிகள் முறையாக செய்யப்பட்டிருக்கா மக்களுக்கு அங்கே? வேதவல்லி, சென்னை செம்மொழி பூங்காவில் கடந்த 10ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு தோட்டக்கலை துறை சார்பாக இந்த மலர் கண்காட்சி என்பது நடத்தப்படுகிறது. முதல் முறையாக சென்னையிலிருந்து நேரடியாகவே செடிகளாக எடுத்து வரப்பட்டு இந்த மலர் கண்காட்சி என்பது நடத்தப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக நம்ம பார்த்திருந்தோம். சென்னை கலைவனரங்கள்ல பூக்களை மட்டுமே வச்சு மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வந்த சூழ்நிலை நேரடியாக ஒரு லைவா செடிகளே கொண்டு வரப்பட்டு லைவ் மலர் கண்காட்சி என்பது முதல் முறையாக சென்னையில் அமைக்கப்பட்டது. 10 நாட்கள்ல கிட்டத்தட்ட 8 நாட்கள் நடைபெற்று முடிஞ்சிருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தா 75,000 மக்கள் இதுவரை பார்வையிட்டிருப்பதாக நமக்கு கிடைத்த தகவல்கள் கொடுத்திருக்கிறாங்க அதிகாரிகள். குறிப்பா பார்த்தோன்னா இன்று காலை 10 மணி முதல் இன்று தற்போது 3 மணி வரை மட்டுமே இன்று மட்டுமே 12,200 நபர்கள் 3 மணி வரை மட்டுமே இந்த மலர் கண்காட்சியை பார்வையிட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. வார இறுதி நாள் அதே போன்று நாளை மறுநாளுடன் இந்த கண்காட்சி முடிவடையக்கூடிய சூழ்நிலை. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பொதுமக்களுடைய வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இன்று ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 30,000 நபர்கள் வரை இந்த மலர் கண்காட்சியை பார்வையிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பாதுகாப்பு பணியிலும் அதே போன்று பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பணிகளை ஏற்படுத்தும் வகையிலும் இங்க அதிகாரிகள் தொடர்ச்சியா பணியில் ஈடுபட்டு வராங்க. ஏன்னா செடிகள் வைக்கப்பட்டிருக்கனால ஒவ்வொரு இடத்துலயும் 2 முதல் 3 நபர்கள் அந்த பாதுகாப்பு பணியிலையும் அதே போன்று பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பணிகளும் வழங்கியிருக்காங்க. கூட்ட நெரிசல் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக காவல்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுறாங்க. தொடர்ந்து இந்த செம்மொழி பூங்காவுக்கு மலர் கண்காட்சியை பார்க்க பொதுமக்கள் குடும்பமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். வேதவல்லி, நாளை மறுநாளோடு மலர் கண்காட்சியும் நிறைவடைகிறது. தகவல்களுக்கு நன்றி சந்தானம். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.